என்னோடய 5th மந்த் ப்ரெக்னென்சிக்கு என்னோடய சிஸ்டர் இன்லா இந்தியாவிலேருந்து எனக்கு சென்ட் பண்ண பார்சல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு நிறைய மெட்டர்னிட்டி கவுன்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வீட்லேயும் போட்டுக்கலாம், ஒர்க்கும் நம்ம வந்து போட்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அனுப்பியிருந்தாங்க. நிறைய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி அனுப்பியிருந்தாங்க. டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து செம்ம பிராண்ட், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர் இது எல்லாமே கூட அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் அனுப்பின ட்ரெஸ். இந்த மிக்கி மவுஸ் போட்டது, இந்த பொம்மை படம் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் எனக்கு சென்ட் பண்ணது. அதுக்கப்புறம் யோஷ்வாக்கு ஷூஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ எனக்கு மட்டும் ப்ரெக்னென்சி பீரியட் போகல இல்லையா, யோஷ்வாக்கும் தானே போகுது, அதனால் அவனுக்கும் சேர்த்து கிஃப்ட்ஸ் வந்திருந்தது. அண்ட் ஸோ பார்சல் இந்தியாவிலேருந்து வந்து நம்ம பிரிக்கும் போது வர சந்தோஷமே வந்து செமையாக இருக்குங்க. அண்ட் அடுத்த பொட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் தான். ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பே ஓப்பன் பண்ணிடலாம் போல், அந்தளவுக்கு நிறைய ட்ரெஸ் வந்துருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாமே பார்க்கும்போது. என்ன தான் வந்து நம்ம இங்கே ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டாலும் ஊர்லேருந்து நம்மளுக்கு அனுப்புறது வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருந்தது. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எங்கே வாங்கியிருந்தாங்க, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேஜை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இல்லைனா அது என்ன பேஜுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சமான ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ப்ரௌனி, அதுக்கப்புறம் கேக், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா முறுக்கு, பூந்தி, அதுக்கப்புறம் தட்டு வடை, சோன் பப்படி, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், காரம் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தாங்க. பேக்கேஜிங் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தாங்க இந்த கொரியர் சர்வீஸ். எல்லா பாக்ஸ்லேயுமே அழகாக அவங்க கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு எங்களுக்கு பிரிக்கிறதுக்கே, ஓப்பன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் நான் ஃபாஸ்ட் மோடில் காட்டினாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்பவே நாங்கள் அந்த சிசர் வச்சு கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி எல்லாமே எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த கொரியர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்லேயே எங்களுக்கு இந்தியாவிலேருந்து யூகேக்கு வந்துடுச்சு. ஸோ கஸ்டம்ஸில் மாட்டிக்கிட்டு இருந்தனால சாட்டர்டே சண்டே எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, இங்கே வந்து டெலிவர் பண்ண முடியல. ஸோ மண்டே தான் எங்களுக்கு கைக்கு வந்து இந்த பார்சல் கிடச்சிது. அப்படி இல்லைனா எங்களுக்கு வந்து ஃப்ரைடேவே கிடச்சிருக்கும். என் சிஸ்டர் எல்லாம் வந்து வெட்னஸ்டே சென்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ஃப்ரைடேவே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி. இது என்ன கொரியர் சர்வீஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம், எவ்வளோ ப்ரைஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் வளையலும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் எல்லாமே கண்ணாடி வளையலுங்க. ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். ஒரு பேங்கிள் கூட டேமேஜ் ஆகலை, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. சூப்பரான பேக்கேஜிங், சூப்பரான கலர்ஸ். எனக்கு அப்படியே பார்க்கும்போது எல்லா வளையலும் எடுத்து உடனே போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிட்ரலி நான் அதான் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த கலர்ஸ்லாம் தான் வந்து எங்கள் சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதான் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்காமே இந்தியாவில். ஸோ பேக்கேஜிங் வைஸ் நம்ம வந்து இந்த கொரியர் சர்வீஸை வந்து ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து யூகேக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாமே DHL கொரியர் சர்வீஸில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.